அது நான் பேசி டைம் பண்ணி starts calling you. And where are they? Similar we can do. I have to prepare. And we go there, and we go there. It's just and but when you implement is that it can be general function, you can let so 7 and this second and they back to class. In this way, all the color, it can be the family, environment, and the seven. And they of the frequency rather than less, I agree with that. This is a very good story. நன்றி. அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் திருமதி அனுராதா அன்பரசு அவர்களும் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் டிவிஷனல் மேனேஜர் அவர்களை கேட்குமாறு தமிழ்
முன்னுரிமை வர முடியாத மிக சிறந்த வார்த்தைகள் சொன்னாலும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. I am very excited to see this meeting. And other people have taken a lot of hard work of months and months for their seven. I'm very excited for all of you to be take all the years to live and very lovely. Thank you. I'm good, thank you. கதை நல்ல கதை என்ன சொல்ற ஒரு நாட்டு கதை. 2020 சொல்லலாம். சொன்னாங்க சார் ஏமாத்துட்டாங்க. அண்டிசாரி ஏமாத்தினாரு. இன்னும் ஏமாத்தினா பாட்டுக்கு வெளிநாட்டு தொடங்கினாரு. நான் சொன்ன அந்த சொன்னாரு சைடு சார் இன்னும் சாப்பிட்டு காமராஜ் இல்ல என்ன பண்றாங்க அப்படியாவது சொல்லுங்க பேசுறதுக்கு பாட்டு காமிச்சாரு. ஏமாத்துல நல்லா பயங்கர தப்பான ஒரு இந்த திரைப்படம் மற்றும் இசை வெளியீடு மாபெரும் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் உற்சாகப்படுத்தினா நல்லா இருக்கு.
வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன் சொன்னாங்க. அவங்க அவங்க வந்து தெரிஞ்சுமே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு காமா இதுல பேசுறாங்கல்ல, அங்க வந்து அவங்க ஒரு தீர்ப்பு அப்படின்னு அவங்களுக்கு அமுதம் தெரிஞ்சல அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. வெளில சொல்ல ஆனா இங்க பேசிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அப்புறம் நீங்க எல்லாருமே நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்க தான் எங்களுக்கு நீங்க வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் ஒரு நாளுமே அதோட திருப்பம் போயிடு. நீங்க தான் எங்களுக்கு வந்து நீங்க தான் ப்ரமோஷன் நல்லா பண்ணணும். அதே இல்லாம படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லபடியா அந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த படத்துக்கு தமிழ்நாட்டு நிறைய சாருக்கு தேவை கிடைச்சு. நான் வந்து ஒரு 3 years அங்க சாரு கிட்ட இருக்கேன். பட்ஜெட் மாஸ்டரோட வேலைக்கு 3 days தான். 3 years இருக்கிற ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கட்டணும், தேர்ட் டே வந்து கட்டணும். அவர் வந்து எங்க ஃபேமிலியில அப்பான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், இதுன்னு சொல்லலாம். எந்த ஃபங்க்ஷனுமே எங்களை யாரும் பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ணணுமா கரெக்டா பேசி நிறைய பேசிட்டு பேச வருஷம். அவர் இந்த இடத்துல சக்சஸ் ஆயிருக்காருன்னா அவரோட கையில மட்டும்தான். அவரோட பிரியாதான் அவரோட பிரியான்னு சொல்ல பிரியாணி இருக்கும் எல்லாருமே. அந்த பிரியாணி இவ்வளோ தைரியமா அந்த இடத்த கொண்டு வந்தாரு. எல்லாரும் சொல்லுவாங்க சார் அப்படிதான் சார் எப்படி பண்ணலாம் சார் எங்குமே கண்டிப்பா சார் கிடையாது. சொன்னா கேட்டாரு இல்லைன்னு அவரை சுத்தம் பண்ணாரு. நான் கேட்டுக்கணும் இருக்காரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா ஆர்டிஸ்ட்லாம் அந்த இடத்துல கேட்டு பண்ண வச்சாரு. அவங்க எல்லாம் செம்மையா அப்படி கேட்டு பண்ணாங்க. அது சரியா பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். செம்மனாலும் வந்துருங்க சார். அதேதான் நம்ம ஆகாஷ் அடுத்த தமிழ் ஹீரோ. ஏன்னா அந்த வயசுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி கிளம்ப நிற்கும்போது அதை ஃபீல் பண்ணலாம் கஷ்டம். அந்த வந்து ஒரு கன்வென்ஷன் பெரிய என்ன பண்றேன்னு சொன்னாரு. அது வந்து கண்டிப்பா பண்ணுங்க சார். இப்ப அந்த சிங்கம் வீரோ என்ன சொல்ல வீரோட திட்டு கண்டிப்பா போயிது. எனக்கு நல்ல ஒரு எனக்கு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்காக சக்தி லவ் ஸ்டோரி. இந்த படம் அசரா இப்ப இதற்கு இதுக்கப்புறம் சினிமா 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 தான். அது இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கார். என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிறிய நடிகர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள் சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போதுதான் சினிமா துறையில சின்ன சின்ன டெக்னீஷியனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர் பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது பணம் எங்க செய்யணும் அங்க செஞ்சுட்டே இருக்கும். அதே விஷயம்ல வீர அன்பர் சொன்னாரு இயக்குனர் அனுராதா ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன பிலிம் கணக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வருமானம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த மாதிரி புதுசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்போதுதான் இந்த சினிமா நம்பருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையும் சரி அன்பர் சார் அவரோட அந்த லட்சியம் இந்த வெளிக்காட்டையும் சரி உண்மையிலே அனுராதா மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்க குட்டி தெரியும் சார். சப்போர்ட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து புருஷன் சம்பாதிக்க அந்த மாசம் வந்து நான் பழசு வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் அங்கே தெரிஞ்சுனா 1000 2000 கொடுத்து. ஆனா உங்க உங்கள் மனைவி உங்களுக்கு நிறைவேற்றிருக்காரு. அவங்க பக்கத்துல இருக்காரு. ஆனா உங்க குடும்பம் கஷ்டப்பட்டு குடும்பம் சுத்தி போட்டுருக்க கையை நடிச்சிருக்காங்க. வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்க படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப வாய்ப்பு இருக்க வேண்டும். நன்றி வணக்கம். அன்பு சார் இந்த ஹீரோ சார் சொன்னாரு, அது தெரியாம சொல்லிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆகல, இந்த சினிமாக்காக தொழில ஒதுக்கி வச்சு சினிமாக்காக வந்தாரு. ஜெயிக்கணும் சொல்லிட்டு சொல்லணும். டிரான்ஸ்மஸ் வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் அப்ப வயசு சொல்லுங்க
ஹீரோட வயசுக்கு பையன் வயசு இல்லை, உங்க வயசு கேட்கலாம். இதுவா கலகலப்பாக பேசிய பேரரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். டைம் போனதே தெரியல, ரொம்ப கலகலப்பா இருந்தது. நன்றி. அடுத்ததாக வயரா போட்டிருந்தீங்க, என்ன வயரு? நன்றி உரை அன்பரசு அவர்களை நன்றி உரை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய அழைத்து இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று பிரம்மாண்டத்துக்கே கேட்பான திரு கலைக்குடி தாமசார் அவர் வந்திருந்தாரு. அவர் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாரு. நான் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பாக இருந்த திரு சிவராமன் மியூசிக் டைரக்டர். நாங்கள் 2 பேரும் கதை பேசுவோம், அவர் டியூன் சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து ஒரு 3 நாள் சாங்கு டியூனை கம்போஸ் பண்ணிட்டாரு. அதனால ஒரே ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார்த்திக் ராஜா சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டேன். நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அது சூப்பர் மியூசிக் டைரக்டருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டேன். நைட்டு 8 மணிக்கு கேட்டேன். சரி பண்ணிடலாங்கன்னாரு. போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டா காலையில் 8 மணிக்கு ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. என்னன்னா சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யார் பாட வச்சாருன்னு தெரியல, பாடிட்டு காலையில் 8 மணிக்கு எனக்கு போட்டு காட்டினார். அதாவது ஒரு இரவுக்குள்ளார கடுமையாக வேலை செஞ்சு அதை வந்து அற்புதமான சாங்காக கொடுத்தார். நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இந்த மாதிரி ஒரு சாங்காக கொடுக்குறாரு. படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அதை வந்து நான் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் ஒரு 4 பாட்டை ஒதுக்கி வச்சுருக்கேன். அது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அவர் ஒரு மியூசிக்கு மேஜிக்கல் மேன் தான் சொல்லணும். அதாவது ரீ ரெக்கார்டிங்கு கூட எனக்கு 21 நாள் டைம் வேணும்னு கேட்டார். சரிங்க சார்னு விட்டுட்டேன். அது என்ன 21 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திருவண்ணாமலை போவார், அவங்க சொந்த ஊருக்கு போவார், வருவார். ஆனால் நைட்டில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு தெரியல, நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வெரி சாஃப்ட் நேச்சர். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாவலர் வரதராஜன் சார் அவரோட புதல்வன் சிவராமன் இசையில் திரு இசைக்குயில் ஏஆர் ராமனின் தங்கை இஸ்ரத் காதரி அவர்களை அணுகிய போது அவர்களும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தில் 2 பாடல்களை பாடி தந்தார்கள். அந்த 2 பாடல்கள் தான் இந்த குரூப் நாட்டில் நீங்க கேட்ட பாடல்கள். அவங்களும் எதுவும் என்கிட்ட எதுவும் பேசல, டிமாண்ட் பண்ணல, எதுவும் கேட்கறது கிடையாது. கேட்ட உடனே பாடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, லிரிக்கல் வீடியோக்காக நீங்கள் குரூப் நாளி வரணும்னு கேட்டல, அவங்க சிரமம் பார்க்காம வந்து அதை அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் இனிமேல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதை அந்த பாடல்களை நீங்கள் ட்ரிபிள் மியூசிக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இவங்க வீட்டு கலவையில் இந்த வீட்டு கலவை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 2 பேருக்கிட்டையும் நான் நட்பாக பழகினால யாருமே வந்து அது நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதில்லை, பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய இதாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரரசு சாரை கூப்பிட்டோன்னா வந்து சின்ன கஸ்ட் ரோல்னாலும் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரம்மாண்ட இயக்குனார். அவரை போய் நான் இயக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் விஜய் சார், விஜயகாந்த் சார் எல்லாம் வச்சு பண்ணாரு. அவர் எப்படி உள்ளுக்குள்ள ஒரு பதத்தை இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஊமை விலைகள் இயக்குனர் வந்து அரவிந்த்ராஜ் சார் இயக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா,
பிருத்திவிராஜ் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. ஒரு 27 படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்லியாக நான் கூப்பிட்டேன். நான் என்னன்னா நான் வந்து எனக்கு ஒரு நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டே நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க அப்படின்னு போட்ட உடனே நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டார். வந்துட்டு எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு அடுத்த நைட் ஷூட்டிங் போயிட்டார். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, அவரோட டெடிகேஷன் சரி, இஸ் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஒரு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காம என்னோட நட்பு அவர்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட எல்லா படங்களையும் அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏஞ்சல் நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். உண்மையாலுமே ஐஸ் பேக்ரவுண்டில் வெறும் சாரியில் தான் வந்து அவங்கள கீழே படுத்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க லிரிக் தமிழ் பேசுறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நல்ல டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்பார்க் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு முடிச்சிடுவாங்க. இவங்கள வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நடந்து இயக்குனது டான்ஸ் மாஸ்டர். நல்ல ட்ரைனிங் கொடுத்தது, நல்லா என்னையும் ட்ரைனிங் பண்ணாங்க, அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோல் சார், அவர் வந்து என்னோட வெரி லாங் டைம் என்னோட ப்ராக்டிஸ் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் சொன்னோன்னே இது டூப்பில்லாமல் நான் பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ஒன்று நீங்கள் வந்து எனக்கு பேசிக் குங்ஃபு ட்ரைனிங் கொடுத்தது வடிவேல். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரொம்ப அமைதியாக. அதே மாதிரி என்னோட அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கங்கைமரன் சார் வரதா இருந்தது. அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க பெங்களூரில். அதனால் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது அங்கேருந்து எனக்கு அவர் போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவர் சரி ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் அடுத்த இதில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்கே செல்வமணி சார் வரணும். அவர் ஒரு விஐபியோட மேரேஜுக்கு பெங்களூர் போயிட்டாரு. ஸோ அவர் வர முடியல. அவருக்கும் என்னோட ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கூப்பிடும் போதெல்லாம் போய் பார்க்கும் போதெல்லாம் டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார். அவரும் சரி, பேரரசு சார் சரி. அவர் வந்து நான் இந்த இயக்குனர் சங்கத்துக்கு நான் அது வந்து பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இயக்குநர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டோன்னு வந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே போகும்போது ரொம்ப இதுவும் இருந்தது. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் வந்து எனக்கு இதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 பேர்த்துக்கு மிஸ் பண்ணிட்டேன் சால்வ் ஓடுறதுக்கு. சசனா ரோஸ் அண்டு சுஜித், மாணிக்கராஜ் சார் கொஞ்சம் வாங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஹிந்தி வருஷனை வந்து மியூசிக்கை வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்த திரு சத்யா அவர்களை கொஞ்சம் மேலே கலைக்கிறாங்க. ஃபுல் ஹிந்தி வெர்ஷன் தமிழ் சாங்ஸை விட ரொம்ப ஹிந்தி ரொம்ப நல்லாயிருக்கும்.